11 எடுத்தவங்க வாசிங்க டக்குன்னு. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எப்படி மேற்கொள்ள முடியாம இடறுவாங்க. அப்புறம் எப்படி அவங்க காரியம் வாய்க்காதனால வெட்கப்படுவாங்க. அப்புறம் உண்டாகும். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து சேனைகளின் கர்த்தாவே நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். ஹல்லேலூயா. இதான்பா பண்ணிட்டேன், அவர்கிட்ட வச்சுட்டேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்லா நன்றாக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல்லாம் சொல்லுங்க. பயங்கரமான பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அப்புறம் நீ அப்பா பயப்படுற? ஆமா, அதுவும் சொல்றேன். அடுத்த வசனம் என்ன சொல்லுதுப்பா? என்னை துன்பப்படுத்துபவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்களாம். உன்னை துன்பப்படுத்துறவங்க மேற்கொள்ள முடியாதுப்பா, இடறுவாங்க. அப்புறம் இடறுவார்கள், வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். ஆமென். வெட்கப்பட்டு போவார்கள்னா அது நடக்க போகுது. வெட்கப்படுவார்கள். அப்போ உன்னை ஃபேஸ் பண்றவன் இடருவான், உன்னை மேற்கொள்ள முடியாது, வெட்கப்பட்டு போய் நிக்க போறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. என்னப்பா இன்னைக்கு ஏதாவது ஃபங்க்ஷனா? தெரியலையா? ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. இதுக்குள்ளேயே நம்ம அடைஞ்சிருக்கணும். நான் தைரியமா சொல்றேன், இதுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கணும். நான் சொல்லுங்க, இதுக்குள்ள அடைஞ்சிருந்தீங்கன்னா உனக்கு வர ஜனங்களுக்கு ஆத்மாக்கு உனக்கு இந்த இடம் போதாது. வெளியே வா. நீ வெளியே வந்தீனா உன் வாசஸ்தலம் பெருசா. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. ஐசக்கு நான் பல டைம் சொல்லிட்டேன். அங்க இருக்கிற ஒரு பாஸ்டர், வெளியில வா. அவர் வரல, பயப்படுறாரு வெளியே வருது. இன்றைக்கு நான் உன்னை பார்த்து அதே வார்த்தையை சொல்றேன், வெளியே வா. உன்னை கர்த்தர் வாழ வைப்பார், பிழைக்க வைப்பார். நீ நினைக்கிற இவ்வளவு கூட்டம், இது உன்னுடைய இவ்வளவு உன்னுடைய வாசஸ்தலம் இவ்வளவு பெரிய விசாலம், இதை விட பெரிய விசாலம் இருந்திருப்பாங்க. இதுல இருந்து உன்ன வெளியே வா. வெளியே வா. வெளியே வந்துட்டா என் ஜனங்கள் என்னை விட்டு போயிடுவாங்கன்னு நினைக்காத. மறுபடியும் சொல்லிட்டு போறேன், உன்னோடு இருக்கிற கூட்டங்கள் குனிந்து குடிக்கிற கூட்டங்கள். தாழ போன அவங்க தாழ போவாங்க, நீ நிமிர்ந்து நின்று அவங்கள உன்னை நிமிர்ந்து பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. ஒன்னு தெரிஞ்சுக்கோ, நம்மளை சுத்தி ஒரு அடக்கமான ஒரு கூட்டம் இருக்குதுன்னா அந்த கூட்டம் உன்னை நேசிச்சு, உன் ஊழியத்தை நேசிச்சு உன் கூட இருக்கிற ஜனங்கள். ஹல்லேலூயா. அதனால ஒரு நாளா நம்ம இருந்து கொஞ்சம் வெளியே தள்ளி போயிட்டா அவங்க நம்மளை விட்டு விலகி. ஒரு நாள் அப்படி நினைக்காத. உன் அன்பை நேசிச்சு, உன் ஊழியத்தை நேசிச்சு உன்னோடு கூட இருப்பாங்க. அதான் சொல்றாரு, பயங்கரமான பயங்கரமான பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எப்படி? அதுக்கு முன்னாடி எப்படி சொல்றாருன்னா, அதை சொல்லி சொல்றாரு பாருங்க. 20:10-11 வாசி. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீ ஃபேஸ் பண்ணல, உன்னோடு இருக்கிற கர்த்தர் தான் எல்லாரையும் ஃபேஸ் பண்றாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்ப நீ ஏன் பயப்படுற? என்னோடு பயங்கரமான பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு, அவர் எனக்காக உதவி செய்வார். என் துன்மார்க்கை என்னை மேற்கொள்ள முடியாது, என் வாசஸ்தலங்கள் பெருசாகும். ஏன்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா.
நான் கூட தொழிலில் பிஸ்னஸ் வளர்க்க என் பார்ட்னர் கொஞ்சம் தயங்குவார், நான் கொஞ்சம் மிஞ்சி போவேன். ஏன்னா கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். என்னை ஒருவனும் மேற்கொள்ள முடியாது. என்ன ஃபேஸ் பண்ற பிரச்சனையை கர்த்தர் அவனுக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. என்னை சிக்க வைக்கலாம், என்ன போராட்டத்துல மாட்ட வைக்கலாம், ஏதாவது என்ன ஊழியத்துல என்ன ஃபேஸ் பண்ண முடியாது அவனால. ஏன்னா நான் பயங்கரமா எதிர்ப்பேன். என்ன தொழில தான் அவனால அடிக்க முடியும். என்ன எவ்வளவு செய்ய முடியுமா நீ செய். கர்த்தர் என்னோட கூட இருந்து எனக்கு உயர்வை கொடுப்பார். அல்லேலூயா. அன்னன்னைக்கு உண்டான இன்னைக்கு நம்மளுடைய ஊழியத்துல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான தேவைகள், எனக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தேவைகள். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இருக்குதான். ஆனால் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு போகிறார். அல்லேலூயா. என் குடும்பத்திற்கு தேவையானது, என் வீட்டிற்கு தேவையானது, என் ஊழியத்திற்கு தேவையானது, என் தொழிலுக்கு தேவையானது. அல்லேலூயா. எல்லா வித காரியத்தையும் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. எப்போதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படியே ஸ்மூத்தா போயிடாது. அல்லேலூயா. ஸ்மூத்தா போயிடுச்சுன்னா கர்த்தரை தேடுவீங்களா? ஏன் தேடணும்? எல்லாம் நானே பார்த்துப்பேன் நீங்க. அல்லேலூயா. உனக்கு பிரச்சனை, உனக்கு போராட்டம் வந்தாதான் நீ கடவுளையே நோக்கி பார்ப்ப. அல்லேலூயா. அதான் உண்மை. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு வாழ்க்கையில உனக்கு ஒரு சர்க்கிள் வருதுன்னா உனக்கு அந்த இடத்துல அடுத்தது உயர்வு கத்த வைக்க போறாருன்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அது உண்மை. அதுக்கு அவனே சாட்சி. தந்துறாங்க என்கிட்ட பாட்டு வாசிக்கின்னு நல்ல 10 வருஷமா வேலை செஞ்சான். எதுவுமே யோசிக்கவே இல்லை. வேலையை விட்டு தத்தி விட்டாங்க. அவன் உழைப்பை இது பண்ணல, எதுவும். ஆனா கத்தர் அப்படி கிடையாது. அவன் என்ன பண்ணா, எவ்வளவு நெருப்பு இருப்பான் ஆண்டவர் உள்ள ஊழியத்தை உள்ள எனக்காக வந்து செய்வான் எல்லாத்தையும். ஒரு கான்ட்ராக்ட் வேலையில இருந்தான். கர்த்தர் பார்த்தா லாஸ்ட் டைம் வரும்போது நீ கான்ட்ராக்ட் வேலையில தான் இங்க இருந்தியா? இங்க வரும்போது வேலை கூட இல்லையாப்பா? பாருங்க, இன்னைக்கு அவங்க அப்பா இது பண்ற இடத்துலயே அவனுக்கு ஒரு நல்ல அங்கீகாரமுள்ள வேலையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிரச்சனை போராட்டங்கள் வரும்போது நாம் சோர்ந்து போக கூடாது. ஆனா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களான்னு மட்டும் பார்த்துக்கணும் எப்போதும். அல்லேலூயா. உசாராயிரு. அல்லேலூயா. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களான்னு பார்த்துக்கணும் எப்போதும். அல்லேலூயா. ஏன்னா நம்மளுடைய கண் கூட சில நேரத்தில் இருந்து போயிடும். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா அதை கர்த்தர் நம்மளை எச்சரிச்சுக்கினே இருப்பார். இருதயம் பேசணும். நான் போயிட்டு இந்த மனுஷங்கிட்ட போய் இப்படி பேசலாமா? நீ பேசுறா முட்டா பையில. ஆண்டவர் சொல்ற, நீ பேசுறா முட்டா பையில. நான் சொல்றேன். அவர் இருதயத்துல அப்படி ஒரு கேள்விக்குறி இருக்குது. புருஷனும் பொண்டாட்டியும் 2 பேரும் நம்ம சர்ச்சை நடத்தலாமா வேணாமா, நடத்தலாமா வேணாமா, இதே பேசி இருக்கிறாங்க. எந்நேரம் அந்த குண்டம்மா கிட்ட சொல்லி, இந்த ஒல்லியம்மா கிட்ட சொல்லி பேசலி எப்படியாவது. அல்லேலூயா. ஆமென். குண்டம்மாக்கு ஒரே போராட்டமா இருக்குது என் தங்கச்சிக்கு. அதனால இந்த மனுஷன் சோர்ந்து போகும்போதெல்லாம் பலப்படுத்துறது அவங்க வேலையா இருக்குது. என்னப்பா உண்மைதானே? அல்லேலூயா. ஆமென். அதனால நீ போய் சொல்லு. அப்ப நான் கரெக்டா போய் இதை சொல்லிடலாமா? சொல்றா முட்டா போயில. அதுக்கு தானே நான் உன்னை வச்சிருக்கிறேன் சொல்ற. அல்லேலூயா. அதான் சொன்னாரு. அப்ப விசுவாசிகளை குறிச்சு என்ன சொல்றது? திட்டுதா வேணாவா? விசுவாசிகளை திட்டவே திட்டாத. இன்னைக்கு அவங்க இருக்கிற ஜனம் அவருக்காக சேர்க்கப்பட்ட கூட்டம். அல்லேலூயா. உதவி செய்திருக்கலாம். தெரிஞ்சுக்கோ, உன் கஷ்டத்துல உன் கூட எந்த ஜனம் நிக்குதோ, எந்த சொந்தக்காரன் நிக்கிறானோ, எந்த மனுஷன் இருக்கிறானோ, அவங்கதான் கர்த்தர் உனக்கு கொடுத்த ஜனம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அதான் கர்த்தர் சொல்றாரு, இந்த பராக்கிரமம் என்றால் என்ன அதை பார்க்கணும்ல. நம்ம பராக்கிரமம்னா என்ன? பிராங்க்லின் பாஸ்டர்மா ஒரே கையில தூக்கி சும்மா அப்படியே நிறுத்திடுவாங்க. ஏதாவது ரொம்ப பேசினே இருந்த அப்படின்னு. அதான் வல்லமை. அல்லேலூயா. ஆமென். அதுமாதிரி தங்கச்சி சொல்லலாம், அப்பப்பா அண்ணா உன் வர்ஷிப்பை கேட்டு சில நேரத்தில் நான் சோர்ந்து போயிருக்கிறேன். அதனால தான் பிராங்க்லின் ரொம்ப டயர்டா இருந்தார் பொழுது மை ஸ்டாண்டை போட்டு மைக்கை சொருவி அப்போ ஆண்டவர் ஆவியான சொல்றாரு, ஏதாவது ஒன்று பண்ணிடுறா எங்கேயாவது வந்து. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பார்த்து, டேய் நீ 6 நாள் உலக பிரகாரமா தான், இந்த 7வது நாள் என்னையே நீ விலை கொடுத்து வாங்கிக்கிறா. என்னையே நீ விலை கொடுத்து வாங்கிக்கிற. எப்படின்னா என்னை துதிச்சு மகிமைப்படுத்தி நான் எங்க போய் திரும்பி அவன் சச்சாது போய் பார்க்கலாம் நினைச்சாலும் உன் ஆராதனையை பார்க்க நீங்க வந்துடுறேன். வரணும். நம்ம ஆண்டவரை நம்ம துதிச்சு பார்க்கறத பாடுறத பார்க்க வைக்க வரணும். அப்படி வந்தாதான் நீ பூஸ்ட் எனர்ஜி ஆக. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஏங்க பிரசங்கம் எல்லாருக்கும் இப்ப தெரியும். ரொம்ப டீப்பான சத்தியம் எல்லாருக்கும் தெரியும். உனக்கு 365 நாள் உனக்கு பிரசங்கம் பண்ணி பாஸ்ட் டயர்ட் ஆகணும்னு விஷயம் மிச்சம். அல்லேலூயா. ஆமென். நீ வாய் உன் தெரிஞ்சுக்குவான். உன் கவலை, உன் கஷ்ட வார்த்தை எப்போது நம்ம பேசப்படுது?
வார்த்தை உனக்கு தேவைப்படும் போது நீ வேதத்தை எடுத்து நீ வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை உன்னோடு கூட பேசுகிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தை உன் கையில் வச்சிருக்கிற வேதாகமம், அதை எடுத்து நீ திறந்து பார்க்கும் போது பதில் தெரியாத போது அது உனக்கு விடையை கொடுக்குது. அல்லேலூயா. இதான் உண்மை. ஆனா உன் உள்ளமும் உன் சரீரமும் பலப்படுது. எதனாலனா நீ கர்த்தரை துதித்து பாடும் போதுதான் உன் உள்ளம் மகிழுது, உன் சரீரம் பலப்படுது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அருமையான. நானும் இப்போ ரொம்ப ஆண்டவர் சொல்றது ரொம்ப திருத்து பையன் ஆயிட்டேன். ஏன்னா அவர் சொல்றதெல்லாம் அப்படியே மூடி அப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா பயங்கர பிரச்சனை போற சொல்லிட்டு அப்படியே வரும்போது உண்மையா இருக்கிறதுனால நிறைய சபைகள்ல பிரச்சனை வருது. ஆனா சொல்றாரு ஆண்டவர், தைரியமா சொல்லு, உனக்கா யாருக்காகவும் நீ மாத்திக்க வேணாம். அல்லேலூயா. அதுதான் உண்மை. அல்லேலூயா. அருமையான சகோதரி, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இல்ல ஒரு 15-20 நிமிஷம் முன்னாடி இருதயத்துல நீங்க எதை நினைச்சு ஜெபிச்சீங்களோ, எதை நினைச்சு துதிச்சீங்களோ, அது இந்த நேரத்துல நடக்கும். உண்மையா? ஒரு 10 ஆராதிக்கு பொழுது நீங்க எதை நினைத்து இருதயத்துல நீங்க கர்த்தரத்துல கேட்டீங்களோ அது நிச்சயமா இந்த வேலையில நடக்கும். அப்படியே கர்த்தர் இதை ரொம்ப நேரமா உங்ககிட்ட சொல்ல சொல்லி ஆவியானவர் என்னை ஏவிக்கிறாரு. நான் அப்படியே மாம்சத்துல நின்னுங்கிறேன். அப்படியே சொல்லலாம் அந்த சொல்ல சொன்னதை நீ சொல்லு. அல்லேலூயா. நீங்க எதை விரும்பி எதை நினைச்சு இருதயத்துல கேட்டீங்களோ அந்த காரியத்தை செய்வாங்க. அல்லேலூயா. ஆமென். அது நடக்கும். நீங்க இந்த கூட்டம் முடிந்து நீங்க வீட்டுக்கு போகும்போது அதிசயம், அற்புதம், தேவை எதுவாக இருந்தாலும் கர்த்தரை நடத்தி கொடுத்திருப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். அப்படியே சொல்லி பக்கத்துல இருக்க சகோதரி கையை காட்டி சொல்றாரு, ஆண்டவர் உங்களை தான், நீங்க கையே கொடுக்க வேணாம், உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். இப்படிதான் சொல்றேன். என்ன துக்கம் நிச்சயமாய் சந்தோஷமாய் கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. இந்த கூட்டம் முடிந்து போங்க. நீங்க கண்ணீரோடு நிக்கிறீங்களா, கவலையோடு கூட இருக்கீங்களா, கர்த்தர் சொல்றாரு உன் துக்கத்தை நான் சந்தோஷமா மாத்தினேன். அப்படியே அதனால்தான் நான் கொஞ்சம் ஒரு 3 மாதமா, ஏன்னா நிறைய சபைகள்ல பாஸ்டர்ங்க என்னால ஃபேஸ் பண்றாங்க பிரச்சனைகள். நான் கொஞ்சம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, நிக்காத, அப்படி தைரியமா இரு. உன்னை அந்த சபையில கூப்பிடலன்னா கூட அதை பத்தி நீ கவலைப்படாத. இருக்கிறத உண்மையின்படியே சொல்லு. அல்லேலூயா. அது தப்பு இல்ல. பாவம் செய்கிறவனுடைய முகத்திர எப்போது கிழிக்கப்படும்? பாவம் செய்கிறவனுடைய முகத்திரை எப்போது கிழிக்கப்படும்? அவன் தவற நீ சுட்டி காட்டலனா வேற எந்த மொழியக்காரன் சுட்டி காட்ட? நீ சொல்லாம அதற்குதான் நான் உன்னை தீர்க்கதரிசியாய் வைத்திருக்கிறேன். நீ சொல்லாம யார் சொல்லுவான்? ஆசீர்வாதத்துக்குரிய பிரசங்கம் இனி வருகிற நாட்களில் இல்ல. கண்டித்து உணர்த்தி, தன் பாவங்களை உணர்த்தி, எந்த சபையை எந்த ஊழியக்காரன் நடத்துகிறானோ நீ செய்வது தவறு, உன் வாழ்க்கையை பரிசுத்தமா வாழு, எந்த ஊழியக்காரன் தைரியமா சொல்லி சபையை நடத்துகிறானோ அவன் சபை. ஆனால் அவன் சபையில ஆத்துமாக்கள் கம்மியா இருப்பாங்க, ஆனா அவங்க சபையில கர்த்தர் இருப்பார். அதான் உண்மை. எத்தனை பேர் விசுவாசம்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆமா, அந்த பராக்கிர எத்தனை மணிக்கு? மணி 11 ஆயிடுச்சுப்பா. இல்லம்மா, இல்ல 12 மணி வரைக்கும் பேசலாமா? பேசு, சொல்லுது, பேசு. நீ வந்தாதான் எங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டா இருக்குது. அப்பப்போ வந்து தலையை காட்டு போ. அல்லேலூயா. ஆமென். என் மனைவி எப்படா இவன் முடிப்பான், இவன் முடிச்சான் நீ ஃபுல்லா. ஏன்னா அவங்க சொந்தக்காரர் வராங்க, நீங்க யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஆமாப்பா, அவங்க சொந்தக்காரர் வராங்க. புது தம்பதியை போன வாரத்துல தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. உண்டு வாழ்த்துதான். என்ன 2 நாள் சோத்துக்கு பட்டி போட்டு என் தங்கச்சி சமைச்சது பாரு, வெளியே சொல்ல முடியல. புதினா சட்னி, வேப்பலை சட்னி மாதிரி இருந்துச்சு. அதை எங்க மச்சான் ஆகா ஓஹோன்னு இவன் வேற சாப்பிட்டான். நான் சொல்லவும் முடியல, என் தங்கச்சி எங்க கோச்சிக்கு போகுதுன்ட்டு சொல்லவும் முடியல. என் பையன் மூஞ்சா, எங்க அம்மா மூஞ்சா, அது ஜோசப் கிட்ட கூட சொல்ல முடியல.
நானா ஒண்ணு இல்லப்பா. அதே கோவத்துல போன போட்டு ஊருக்கு போயிருந்த என் மனைவிய உன்னை நான் டிவோர்ஸ் ஆட்டி பண்ண போறேன். உன்னை நான் டிவோர்ஸ் ஆட்டி பண்ண போறேன். மரியாதையா வந்து சொல். எங்களுக்குதான் பெரிய மாமியார் காட்சி. அவங்க எப்ப ஆட்டுல இருக்கிற எல்லாத்தையும் போட்டாங்க பாங்க. ஆட்டுல இருக்கிற எல்லாத்தையும் போட்டாங்க. எனக்கு ஆட்டை நின்று போற மாதிரி இருக்குது. உனக்கு ஆட்டுல இருக்கிற எல்லாத்தையும் போட்டாங்களா? மரியாதையா வந்து மெதிச்சிருவோம். ஏன் சொல்லு? என் கூட தண்ணி அடிப்பான். நான் பேசுறேன் எங்க போவான். நான் எந்த பழக்கம் துன்புறதும் நான் சம்பாதிக்கிறது நல்லா சம்பாதிக்கிறேன். நான் சாப்பிட்டேன். ஆண்டவரை பார்த்து சொல்லி எதுக்குதான் வாழ்றேன். அல்லேலூயா, ஆமென். அதனால சொல்றேன், கரெக்டா நீங்க நினைச்சபடி 11:30 கரெக்டா முடிச்சிடும். கவலைப்படாது. கர்த்தர் நல்லது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கையை தட்டி கரங்களை தட்டி. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களை இணைஜன பந்துக்களை அன்புடையவர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே பதறுவாங்க. என் மனைவி, என் மச்சான் ஒய்ஃபு, என் மச்சான் ஏதாவது ஆனா கண்டுக்காத போலதான் இருக்கும். சில நேரத்துல நம்மளும் திமிர் பிடிச்சவங்க தான். தண்ணி வருது நம்மளோட கோவம். அப்படியே என் அடிக்கடி பாக்குறாங்க. அல்லேலூயா, ஆமென். அப்பெல்லாம் கொஞ்சம் அடி நமக்கு கொஞ்சம் சம்பாதிக்கிற எப்ப காட்டணும்ல. நேற்று முன்னாடி ஃபோன் பண்ணேன், என்ன செய்யணும்? ஒரு வாரம் விட்டு போயிருந்தேன். என்ன செய்யணுமா? எதனா செஞ்சு வை. வரமாட்டேன் நான். கையில் நம்ம கையில் கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாச்சுன்னா அவங்க மூஞ்சி அப்படியே பாருங்க. எதாவது வாங்கி கொடுக்கலண்ணா. நீ எப்படி இருக்கிற? நீ இல்லை எப்ப நீ எல்லாம் வாங்கி கொடுத்தியா? என்னத்த வாங்கி கொடுத்துட்டியா? சரி, ஓகே. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஆமென். எல்லா வரும்படிகளையும் வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேரு இது எல்லாருடைய சம்பளமும் டபுள் ட்ரிபிள் ஆகும். அவரப்போ பிராங்க்லின் நல்லா கவனிச்சுக்கோங்க. அல்லேலூயா. அப்பா உன்னை நல்லா கவனிக்கும் போது என்னையும் நல்லா கவனிச்சுக்கப்பா. என்ன மறந்துடாதப்பா. ஆமா, இப்போ அந்த பராக்கிரமம் என்றால் என்னன்றதை பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 93 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அல்லேலூயா. 11:30 கரெக்டா முடிச்சிடுறேன். சீக்கிரம். சங்கீதம் 93 1. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். எப்படி? கர்த்தர் வல்லமையை அணிந்து கச்சையாக அதை கட்டி கொண்டு இருக்கிறார். ஒன்னு வரை முடியுதாமா? ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவருடைய வல்லமை நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் நம்ம இப்படி அப்படி அசையாதபடி அவர் நிலை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. உன் சொந்த பலனால நீ இயங்கல பிராங்க்லின். கர்த்தருடைய பலனாலதான் நீ இயங்கி கொண்டு இருக்கிற. அல்லேலூயா, ஆமென். அதனாலதான் சொல்றேன், அவர் உன்னோடு கூட இருந்து அவருடைய வல்லமையை உனக்கு கொடுத்து கர்த்தர் உன்னோடு கூட இருந்து பராக்கிரமம் செய்வார். தைரியமா சொல்லு. அல்லேலூயா. உன் சொந்தக்காரன் யார், இந்த வீட்டுல உன்னை யார் வேணா எதிர்க்கிட்டான். நான் வேணா சொல்றேன், ஒரு காலகட்டத்தில் உங்க சரண்டர் ஆகலன்னா நீ என்ன கேளு. அல்லேலூயா. அப்படி ரொம்ப பிரச்சனையா இருந்ததுன்னா உன் மனையை விட்டு 2 பேரும் அடிக்க சொல்லு. அல்லேலூயா, ஆமென். அடுத்தது சங்கீதங்கள் 24:8 வாசிங்க. அல்லேலூயா. சீக்கிரம். சங்கீதம் 24. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் அவர் வல்லமையும். பராக்கிரமம் என்றால் என்ன? வல்லமை. அல்லேலூயா. அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. செப்பனியா இன்னும் தெளிவா சொல்லுது பாருங்க பராக்கிரமம் என்றால் என்னன்றத. அது செப்பனியாவின் புஸ்தகம் 3:17 எடுத்தவங்க வாசிங்க. செப்பனியாவின் புஸ்தகம் 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வேதம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. நல்ல படிங்க. 3:17 திரும்ப படிமா. நல்லா.
உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நடுவுல இருக்கிறார்ப்பா. அவர் வல்லமை உள்ளவர். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து. அவர் உன் பேர்ல எப்படின்னா நீ செய்யற ஊழியத்தை பார்த்து சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஊழியக்காரனுக்கு உபத்திரவம், போராட்டம், பிரச்சனை வருதுன்னா அவன் ஊழியம் சக்சஸ்ஃபுல்லா இருக்குது. முதல்ல நீ அதை தெரிஞ்சு இப்ப சொல்லு, உன் ஊழியம் சக்சஸ்ஃபுல்லா இருக்குதா இல்லையா? இருக்குது. அதான் உண்மை. ஏன்னா ஒருத்தனை அப்படியே ஏன் தெரியுமா, நான் நல்லா தெரிஞ்சுக்கோ. 7 மணிக்கு நான் இன்னைக்கு எத்தனை மணி, 10 மணிக்கு என்ன வர சொன்னேன்? நீ கரெக்டா 10 மணிக்கு வர சொன்னேன். 10 மணி நான் 9:45 வரும்போது ஜபா பாடு வச்சாரு, அந்த தம்பி ஆராதிச்சார். அதான உண்மை. அல்லேலூயா. ஆனா அப்புறம் வந்தீங்க, நீங்க எல்லாம் லேட்டா வந்தீங்க. எப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு தப்பே சொல்லல. எல்லாம் பார்த்து நம்மளதான் திட்ட போறான் பொழுது. அல்லேலூயா. எல்லாரும் நீ நான் உங்களை நிறைய பேரை பார்க்குது ரொம்ப சந்தோஷம். ஒன்று தெரிஞ்சுக்கோ, நல்ல ஒன்று தெரிஞ்சுக்கண்ணா, நல்ல ஆராதிக்கிறவன் சபையை பார்த்து சத்துரு பொறாமப்படுவாங்க. ஆமே, அதான் உண்மை. ஏன்னா இந்த இந்த இடத்துல இப்படி ஒரு சபையை வச்சுக்கின்னு இப்படி நல்லா இதுதான் நல்லா ஆராதிக்கிறவனை பார்த்து பொறாமையே பட மாட்டான். எனக்கு ஏன் தெரியுமா, என் சரீரத்துக்கு கடந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யூரினை அடக்கி 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 மீட்டிங்கில் பேசி எனக்கு அப்படியே யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகி இப்போ அதில் ஸ்டோன் ஏதாவது இருக்கு. நான் என் சரீரத்தை பற்றி நான் ஒரு நாள் கவலைப்படல. ஏன்னா என் சரீரத்தினுடைய பிரச்சனையை நான் கத்தரிக்காய் ஓடும்போது என் சரீரத்தின் பிரச்சனையை கத்தர் பார்த்துப்பாங்க. ஏன்னா எவ்வளவு தூரம் போகணும், எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். என் திராணிக்கு மேலாக கத்தரை நான் சோதிக்க மாட்டார். அல்லேலூயா. அது எனக்கு நல்லா கேட்டுக்கோ. நல்ல ஆராதிக்கிறவன் சபையை பார்த்து பாவம் எப்படின்னா சத்து பாவம் 7:30 மணிக்கு சர்ச்சை ஆரம்பிக்கிறான். உதவாத பாஸ்டர் எப்படி நல்லா ஆராதிக்காது பாவம் வரான். உள்ள வர ஆராதிக்கிறான். 7:30 மணிக்கு ஆரம்பிக்கிறான். வரான் உதவாத விசுவாசி உள்ள வந்து உட்காரான். சந்தோஷம் பொங்குதேன்னு அவங்க உட்காந்து பொங்கி பொங்கி பொங்கின்னா பொங்கி போறான். அப்போ அவன் பார்ப்பான் சத்துரு வெளியே நின்று. இவன் உள்ள வருதும் உள்ள இருக்கிறதும் ஒண்ணுதான், இவன் வெளியே இருக்கிறத ஒண்ணுதான். பாவம் பொழைச்சு போட்டு, பாவம் பொழைச்சு போடு. ஆனா நல்ல ஆராதிக்கிற உன்னையும் பிராங்க்லினையும் அவன் எப்படி சும்மா விட்டுருவான்? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவான். எங்காகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவான். எங்காகிலும் என்னை மறந்தது மறந்தது உண்டா? உன்ன எப்படி மறப்பாரு? மறக்க மாட்டார். அதனாலதான் அவன் என்ன போராட்டம், என்ன பிரச்சனை, எதுல செஞ்சு வச்சாலும் அவருடைய பராக்கிரமசாலியாய் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அவர் வல்லமையினால் உன்னை இடைப்பட வைப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதனால முதல் வார்த்தை என்ன சொல்லுதுன்னா தெரியுமா, என்ன சொல்லுது தெரியுமா? அவர் பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல கையை சொல்லுங்க. பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் முதல் பாயிண்ட் தான். பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ மீகாவின் ஜெபம் எப்படி இருக்கு? இவனுடைய ஜெபம், எரேமியாவின் ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. அவன் அவனோடு கூட இருக்கிறானா, ஆண்டவரை நோக்கி அவன் பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது யாரை நோக்கி? முதல்ல ஆண்டவரை நோக்கி தான் கூப்பிடுறான். எரேமியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆவது வசனத்தை வாசிங்க. எரேமியாவின் புஸ்தகம். இஸ்ரவேல் சொல்ற ஆண்டவரே, இஸ்ரவேல்னா யாரு? யாரு? எல்லாம் சொல்லுங்க, நாங்க தான் இஸ்ரவேல். சொல்லுங்க, நாங்க தான் இஸ்ரவேல். ஆமென். ஆமா, இஸ்ரவேலின் அதாய் நம் யார்? நம் நம்பிக்கை. நம் நம்பிக்கை யாரு? அவன் அப்படிதான் சொல்றான். இஸ்ரவேலே, ஆண்டவரே என் ஜாதிக்கு நீதான் நம்பிக்கை. அல்லேலூயா. படிங்க. இஸ்ரவேலின் நம்பிக்கையே, இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தின் அதன் இரட்சகரே, ஆபத்து காலத்தின் அதன் இரட்சகரே, நீ தேசத்தில் பரதேசியை போலவும் ராத்தங்க இறங்குகிற வழிபோக்கனை போலவும் இருப்பானே. அப்படி இருக்காதீங்க. என்னை பார்த்துட்டு என்ன அப்படியே கண்டுகாதது போல இருக்காதீங்க. பிராங்க்லினுடைய ஜெபம் தான். அல்லேலூயா. என் ஆபத்து காலத்துல என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி, பேசும் பேசாத மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு நீ நினைக்கிற. அவர் உன்னை பார்த்துந்தாங்கிற, புரியுதா? நல்ல தாய் வச்ச மூஞ்ச பார்த்துந்தாங்கிற ஆண்டவர். நல்ல மறந்துடாத.
படிங்க. இறந்து போன புருஷனை போலவும் ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியை போலவும் இருப்பானே. கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே. ஆமா, மறுபடியும் ரிப்பீட் பண்ண. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறவர் ராமே இல்ல, இருக்கிறார். அதான் உண்மை. படிங்க. கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே. உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. எங்களை விட்டு போகாதிரும். எங்களை விட்டு போகாது. இப்படி ஆண்டவர் கேட்டீங்கன்னா போவாரா? போகவே மாட்டார். அவன் ஜெபம் அப்படிதான். என் நம்பிக்கையே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களை எவ்வளவு எங்களை கண்டு காணாத மாதிரி இருக்காதீங்க, எங்களோடு இருங்க, எங்களுக்கு நடுவுல இருங்க, எங்களுக்கு நடுவுல இருந்து எங்களை விட்டு போயிடாதீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய எரேமியாவின் ஜெபம் பாருங்க எப்படி இருக்கு. ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, பராக்கிரமசாலியாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறான். என்னோடு கூட இருக்கிறார்னா என் நடுவுல இருக்கிறார். அதான் உண்மை. எப்படி இருக்காரு? என்னோடு கூட இருக்கிறார்னா என் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் உண்மை. அப்படியே படிங்க. அடுத்த வருஷம் எரேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 1:8 படிங்க. எப்படி அடுத்து கேட்கறான் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, பயப்பட வேண்டாம். எப்படி ஆண்டவர் சொல்றாரு? இப்ப அவன் கேட்டு முடிச்ச உடனே இப்ப பிராங்க்லின் கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. பாருங்க, படிங்க. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஓ பிராங்க்லின், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று. எப்படிப்பா சொல்வார் உனக்கு? உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கரங்களை தட்டி எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஓ மை டியர் பிராங்க்லின், உன் ஊழியத்தை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அத சொல்லி இன்னொன்னு 19வது வசனத்தை சொல்றாரு பாருங்க. போல்டா படிங்க. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவான். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போய் இருக்கிற உன் ஆத்துமாவை பலப்படுத்த கர்த்தர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல எரேமியா கேட்டபோது எரேமியாவோடு கூட கர்த்தர் பேசுகிறார். என்ன? நான் உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்றைக்கு அன்புக்குரிய விசுவாசிகளே, உனக்கு போராட்டம் பிரச்சனை வரும்போது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பயங்கரமான பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் உன்னோடு கூட முதல் பாயிண்ட் அதான் இருக்கிறாரு. அவர் எப்படி இருக்கிறார்? நான் உன் நடுவில் இருக்கிறேன், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு முன்பதாக யுத்தம் பண்ண வருவாங்க, உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று நான் தேவனாகிய கர்த்தர் சொல்றேன். Right now. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? லெசன் எல்லாருக்கும் புரியுதா பிரசங்கம்? இது போதகருக்கு மாத்திரமல்ல, அது உன்னையும் சாரும். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அது மாத்திரமில்லை, இன்னொன்னு சொல்றாரு பாருங்க ஆண்டவர் அவனுக்கு. எரேமியாவின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. சீக்கிரம் முதல் பாயிண்ட் முடிக்கலாம். எரேமியாவின் புத்தகம் இந்த ஜனத்துக்கு எதிரே, இந்த ஜனத்துக்கு 15-20-21 தானமா? ஆமா. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே பாரு, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். உனக்கு எவன் எதிரியா நிக்கிறானோ அவனுக்கு முன்னாடி உன்னை அரணான வெண்கலமாக்குவேன். ஹல்லேலூயா. அப்புறம் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் மறுபடியும் சொல்லுங்க. உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் கைக்கு தப்புவிட்டு உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்றார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பொல்லாதவர்கள் கைக்கும் பலவந்தர்களின் கைக்கும் உன்னை விடுதலையாக்கி மீட்டு கொண்டு வர கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். பயங்கரமான பராக்கிரமங்களை சாலியாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதல் பாயிண்ட் 11:15 முடிஞ்சிருக்கு. இப்ப நீங்க எல்லாம் யாரெல்லாம் சிக்கன் மட்டன் வாங்கி வச்சுட்டு வந்துருக்கு வீட்டுல, மறைக்காம சொல்லு. சமைச்சு வச்சுட்டு வந்தாலும் சொல்லு. யாருமே செய்யலையா? செஞ்சு அந்த மாதிரி உண்மையை சொல்லிச்சு. அதனால அவங்க வீட்டுல நிறைய இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். சரி, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு பாட்டு பாடுவோமா?
எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை காக்கின, அத்தனை எத்தனை கிருபைகள் என்னை சூழ்ந்தன. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை எத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்திட்ட தேவன், செவிக்குள் முத்து போல் என்னை காத்திட்ட தேவன். இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்திட்ட தேவன், செவிக்குள் முத்து போல் என்னை காத்திட்ட தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை எத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை எத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. வியாதி என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிட்டு, சோர்வு என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிட்டு. சொல்லுங்க, வியாதி என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிட்டு, சோர்வு என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிட்டு. சிறையில் மறைவில் என்னை காத்திட்ட தேவன், கருவில் சிசு போல் என்னை காத்திட்ட தேவன். சிறையில் மறைவில் என்னை காத்திட்ட தேவன், கருவில் சிசு போல் என்னை காத்திட்ட தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை எத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை எத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. தோல்வி இன்னல் வந்து என்னை தாக்கிட்டு, பாவம் என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிட்டு. சொல்லுங்க, தோல்வி என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிட்டு, பாவம் என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிட்டு. சிலுவை நிழலில் என்னை காத்திட்ட தேவன், தமக்குள் என்னையும் வைத்து காத்திட்ட தேவன். சிலுவை நிழலில் என்னை காத்திட்ட தேவன், தமக்குள் என்னையும் வைத்து காத்திட்ட தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாக்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாக்கின. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பாடலுடைய வரிகளை எழுதும்போது உண்மையாகவே கண்ணீரோடு கூட எழுதி. அல்லேலூயா. பாடுற நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது, வாழ்க்கை எவ்வளவு ருசிச்சு எழுதியிருக்கிறாங்கல்ல. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இப்போ பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இரண்டாவது, பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இரண்டாவது பாயிண்ட், பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13, 14 எடுத்து வாசிங்க. மோசே பார்த்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. 13, 14. மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாரு. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீங்க. நீங்க உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எப்படி you are silent. ஹalleluya. அதான் சும்மா இருந்தா ஜம்முன்னு இருக்கலாம். என்ன சொன்னாங்க? கம்முன்னு இருந்தா ஜம்முன்னு இருக்கலாமா? எப்படியோ ஒண்ணு. வாயை மூடின்னு கம்முன்னு இருந்தா நீ ஜம்முன்னு இருக்கலாம். ஹalleluya. வாயை மூடி நீ ஆண்டவருக்காக கம்முன்னு இரு. கர்த்தர் உனக்காக ஜம்முன்னு யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அதான் சொல்றது. ஏசாயா ஒன்னு சொல்லுது பாரு. ஏசாயா எப்படி கேக்குறாங்க பாருங்க. ஏசாயா 43, 13, 14 எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயா 43, 13, 14.
எடுத்தவங்க டக்குன்னு வாசிங்க. நான் உண்டாவதற்கு முன்னும் நான் உண்டாவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன். நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. என் கையில நீ அதான் என் கைக்கு கர்த்தர் ஒருத்தன் டிசைட் பண்ணிட்டான்னா அவனை தப்புவிக்க முடியாது. அல்லேலூயா. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? கர்த்தர் செய்கிறதை தடுப்பவன் யார்? உங்களுக்காக அரண்கள் எல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படகுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்புவேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமாகிய ஆமா இனி இப்ப நல்ல கேளுங்க. படி 13வது வசனத்தை வாசிமா. நான் உண்டாகுவதற்கு முன்னும் நான் உங்களுக்காக 14 வாசி. நான் உங்களுக்காக அரண்கள் எல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படகுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்புவேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தர் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? அதான் சொல்லு. நான் உண்டாவதற்கு முன் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் ஒருவன். ஆண்டவருடைய கையில நீ ஒப்பு கொடுத்துட்டா அவருடைய கையில இருந்து எவனாலும் தப்ப முடியாது. அல்லேலூயா. அதனால உன் பிரச்சனை உன் போராட்டத்தை குறிச்சு நீ ஏன் கவலைப்படுற? நீ அந்த மனுஷனை தேவனுடைய கையில ஒப்பு கொடுத்துரு. உன் ஊழியத்தை கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுத்துரு. உன்னுடைய வேலையை கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுத்துரு. உன் தொழிலை கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுத்துரு. நீ அவருடைய கையில எதை கொடுத்துனாலும் உனக்கு விரோதமா செயல்படுகிற மனிதனை அவருடைய கையில கொடுத்தா கூட அவருடைய கையில நீ கொடுக்கும் போது அவன் உனக்கு விரோதமா செய்யணும்னு நினைச்சானா அவன் கையில இருந்து அவன் தப்ப முடியாது. அல்லேலூயா. அதான் உண்மை. அல்லேலூயா. நீ அவனை உன் கையில சுமந்து வச்சுக்கின்னு ஐயோ குத்துதே கொடாயுதே நோண்டுதே அப்படின்னா கஷ்டம் உனக்குதான். நீ அவருடைய கையில அவனை ஒப்பு கொடுத்துரு. உன் தொழிலாக இருந்தாலும் சரி, உன் வேலையாக இருந்தாலும் சரி, உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற எந்த மனிதனாக யாராக இருந்தாலும் சரி, அவருடைய கையில நீ ஒப்பு கொடுக்கும் போது உனக்காக யுத்தம் பண்ண அவர் ரெடி ஆயிடுவார். அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய பிரச்சனையை யாருடைய கையில நேரம் ஆண்டவரே இறங்கி வரணும். அதற்காக அவனுக்கு பொறுமையா இருந்து கர்த்தரே கீழே இறக்கி வர வச்சு அவருடைய கையில ஒப்பு கொடுத்தாங்க. யார? நேபுகாத்நேச்சாரையும் அவங்களையும். அல்லேலூயா. மொத்த பேரையும் என்னைய நாங்க உங்க கையில கொடுக்குறோம். நேபுகாத்நேச்சாரையும் உங்களுடைய கையில கொடுக்குறோம். எங்களை அவனுடைய கையில இருந்து நீங்க விடுவீங்க. அதான் உண்மை. அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தருடைய கையில நீ இருக்கும்போது உனக்கு நீ பேஸ் பண்ண வேணாம். உன்னை பேஸ் பண்ண வரவன கர்த்தர் பேஸ் பண்ணுவான். அதான் உண்மை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அதான் சொல்றாரு பாருங்க. அவன் பாருங்க ஏசாயாவின் புத்தகம் 49 24 25 ஒன்னு சொல்றாரு பாருங்க. அதுல நல்ல சூப்பரா சொல்றாரு பாருங்க. பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ அல்லது நீதியை சிறைப்பட்டு போனவர்களை விடுதலையாக்க கூடுமோ என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டவரும் விடுவிக்கப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உன்னை விடுவிப்பார், உன்னை விடுதலையாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பயப்படாதீங்க. அல்லேலூயா. தைரியமா அம்மா உங்க வீட்டுக்கார சொல்லு, சாப்பி இனிமே சர்ச்சை பத்தி ஏதாவது பேசணும் வாயை வச்சிருவேன். புரியுதா? சர்ச்சை பத்தி ஏதாவது பேசணும் நம்ம செய்யறோம், நம்ம பெருகிறோம். அல்லேலூயா. ஆமென். நீ என்ன சொல்றியோ செய். உங்களுக்கு வேண்டிய உதவிகளை கர்த்தர் செய்வாரு. உங்களோடு இருக்கிறவங்களும் செய்வாங்க, நானும் செய்வேன். எத்தனை பேர் விசுவாசம்? கரங்களை தட்டி எங்கெல்லாம் உடைக்கப்படுதோ நீங்க கட்டப்படுறீங்க, கட்டப்பட ஏற்று பயன்படுத்தணும் நினைக்கிறேன். தெரியுமா? யார் எந்த ஊழியக்காரன் கர்த்தரோடு இருக்கிறானோ அவன் சத்துரு எதிர்ப்பான். உண்மை எதிர்ப்பான். போராட்டத்துக்கு என்ன செய்வன்? இவன் இதுக்குதானே போனான். இவன் தொழிலை பிரேக் பண்ணு, என் வேலையை பிரேக் பண்ணு, என்ன பைனான்சியல பிரேக் பண்ணு, எல்லாத்தையும் பிரேக் பண்ணு. நீ எதை பிரேக் பண்ணாலும் நான் கர்த்தருக்காய் வாழ்ந்து சாவேன். நீ எதை பிரேக் பண்ணாலும் சரி. அல்லேலூயா. ஆனா எதை பிரேக் பண்ணாலும் என் பைனான்ஸ் அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. எங்க இருந்தாலும் வருது, தேவைகள் சந்திக்கப்படுது. கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். போப்பா நான் ஒண்ணு நடத்துறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதான் படிமா அப்படியே படிச்சுட்டே வா. உன்னோடு வழக்காடுகளோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். அல்லேலூயா. ஆமென்.
என் பிள்ளை உன்னோடு வழக்காடுன்னு நான் வழக்காடி உன்னை உன் பிள்ளைகளை நான் ரட்சித்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. ஏன்பா கவலைப்படுறீங்க? அதான் பயங்கரமான பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் முதல்ல என்னோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். ரெண்டாவது பயங்கரமான பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் பண்ணியிருந்தா இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மூணாவது ஒரு வார்த்தையை சொல்றேன். பயங்கரமான பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் உங்களுடைய காரியங்களை மேற்கொள்ள வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எங்கள் காரியங்களை மேற்கொள்ள வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? உங்க காரியம் மேற்கொள்ளப்படுமா படாதா? ஆமா, படும். நீ எந்த காரியம் நடக்கல, எந்த காரியம் எனக்கு எப்படி மொதிகாய்க்கே ஆமான்னு வச்சுட்டான் தூக்கு மேடைய. கர்த்தர் என்ன பண்றாரு? அன்னைக்கு காரியத்தை மாறுதலாய் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உனக்கு நாள் குறிக்கலாம், உனக்கு கெடு வைக்கலாம், உனக்கு எல்லாம் செய்யலாம். ஆனா கர்த்தர் அவனை மேற்கொள்ள வைப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 11-12 எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 60, 11, 12. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார், அவரே எங்களுடைய சத்துருக்களை மிதித்து போடுவார். ஹல்லேலூயா. செய்வாரா செய்ய மாட்டாரா? திரும்பவும் படிமா அந்த வசனத்தை. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. இக்கட்டில் உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. பாஸ்டர் நல்லா கேட்டுக்கங்க. உன் பிரச்சனைக்காக நீ கர்த்தரை தேடிதான் முதல்ல வரணும். நீ மனுஷனை தேடி போனீனா அந்த மனுஷனுடைய உதவி வருதா. உண்மையை சொல்றேன். நீ முழங்கால போடுங்க பாஸ்டர், தேவ சமூகத்தை காட்டுருங்க. உங்களை தேடி எப்பேற்பட்டவங்களையும் கர்த்தர் வர வைப்பார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். படிமா அப்படியே. தேவனாலே செய்வோம், அவரே சத்துருக்களை மிதித்து போடுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தானுக்கும் நமக்கும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. என்ன செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்னா, உலகத்தான் சொல்றான் என்னால எல்லாத்தையும் செய்ய முடியும். எப்படி சொல்றான்? என்னால ஐ வில் ஃபினிஷ், என்னால எல்லாத்தையும் செய்ய முடியும். ஆனா நம்ம எப்படி சொல்றோம்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவித காரியத்தையும் செய்ய பலன் உண்டு. ஹல்லேலூயா. என்னால செய்ய முடியும். என்னால எப்படி செய்ய முடியும்னா, என் கர்த்தர் என்னோடு இருந்தா நான் எல்லாத்தையும் மிதித்து போடுவேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதனாலதான் உலகத்தினுடைய மனிதர்கள் சில காரியத்தை ஜெயிக்க முடியுது, சில காரியத்தை தோக்குறான். ஏன்னா அவன் சொந்த பலத்தினால் அவன் செய்யறான். ஆனா நம்மளுடைய பலன் அப்படி அல்ல. கிறிஸ்து எனக்கு பலனா இருப்பதனால நான் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். அவன் செய்ய முடியுமா? முடியாதா? எல்லாத்தையும் உன்னால செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. லூக்காவின் புஸ்தகம் 10-19 வாசிங்க. இன்னும் 2 வசனம் தான். லூக்காவின் புஸ்தகம் 10-19 எடுத்து டக்குன்னு வாசிங்க. லூக்கா 10-19. அதற்கு அவர்கள் லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய கையால் வல்லமையும் மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். அப்புறம் படிங்க. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சர்ப்பம், தேள் எல்லாம் இது எல்லாத்தையும் உன்னால அடக்க முடியும். ஏன்னா பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் எனக்கு அப்படி ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் இன்றைக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசின்னு சொல்லி அழைக்கிறாங்கன்னா சும்மா கிடையாது. அவர் இப்படிதான் சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், உங்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், உலகத்தான் சொல்லுவதை காட்டிலும் அவன் என்ன சொல்றானா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னோடு கர்த்தர் இருக்கிறாரு, நான் அதனால எல்லா காரியத்தையும் பேய்களை ஓட்ட முடியுது, அசுத்தாவிகளை ஓட்ட முடியுது, வியாதிகளை துரத்த முடியுது, வியாதியின் கட்டுகளை உடைக்க முடியுது. இதெல்லாம் என் பலத்தினால் அல்ல, என் கர்த்தருடைய பலத்தினால எல்லா காரியமும் என்னால செய்ய முடியுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதான் சொல்லுது, பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் உன் காரியத்தை உன்னை மேற்கொள்ள வைப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதான் பாருங்க, எஸ்தரின் புத்தகம் 632, எஸ்தர் 9:1 வாசிங்க. கடைசியா முடிக்கிறேன். எஸ்தர் 632 பக்கம் எடுத்தவங்க டக்குன்னு வாசிங்க. 1ஆம் வசனம் மேற்பகுதி ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுவதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்த நாளிலே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளாதபடி காரியம் மாறுதலாய் முடிந்தது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்த நாளிலே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. கரெக்டா கெஸ் பண்ணாங்க, கரெக்டா முடிச்சு கொடுத்தார் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நினைச்சாங்க. ஆனா இவங்க கர்த்தர் ஆண்டவரோடு இருக்கிறவங்களை மேற்கொள்ளும்படி கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இன்றைக்கு கூட கர்த்தர் சொல்றாரு உங்களை பார்த்து, இந்த ஊழியத்தின் காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். அவங்க மற்றவங்க நினைக்கலாம், எதனா செய்யலாம், எதனா பண்ணலாம். ஆனா கர்த்தர் சொல்ற, நான் மாறுதலாய் முடிய பண்ணுவேன். அல்லேலூயா. எல்லாருடைய வாய்களை பொத்திக் கொள்வார்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு இந்த ஊழியத்தில் செய்கிற நன்மைகளை கேட்டு கேட்டு அவருடைய காதுகள் செவிடாகி போகும். அல்லேலூயா. நீங்க சொல்லி சொல்லி அவங்க காதுகள் செவிடாகி போகும். உன்னை வெட்கப்படுத்தணும் நாவால நினைச்சாங்கன்னா அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் எங்களை மேற்கொள்ள செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும்